கர்நாடக மாநில அரசின் தலைமை செயலாளர் அரவிந்த் ஜாதவ் தாயாரின் சர்ச்சைக்குரிய வீட்டுமனை பிரிவில் நடிகர் ரஜினிகாந்த், தெலுங்கு நடிகர் ராம்சரண் தேஜா ஆகியோரும் மனை வாங்கியுள்ளது தற்போது தெரிய வந்துள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. மாநில அரசின் தலைமை செயலாளராக அரவிந்த் ஜாதவ் பணியாற்றுகிறார். இவரது தாயார் தாராபாய் தேவனஹள்ளி அருகே உள்ள எக்கடாங்கியில் 16 ஏக்கரில் வீட்டுமனை பிரிவை அமைத்து பலருக்கு விற்பனை செய்துள்ளார். விவசாய நோக்கத்துக்காக 1985 இந்த நிலத்தை வாங்கிய தாராபாய் அதன் பின் அது வர்த்தக நிலமாக மாற்றினார். அந்த நிலத்தில் லேஅவுட் அமைத்து பலருக்கு விற்பனை செய்துள்ளார். இதற்கிடையே தாராபாய்க்கு 85 வயதாகிறது. அவரால் ரியல் எஸ்டேட் தொழிலை தனியாக செய்ய முடியாது என்றும் அவரது உறவினர்கள் இதன் பின்னணியில் செயல்பட்டிருக்கலாம் என்றும் தலைமை செயலாளர் அரவிந்த் ஜாதவ் தன் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆவணங்களில் முறைகேடு செய்து இந்த நிலத்தை ஆக்கிரமித்துள்ளார் என புகார் எழுந்துள்ளது. இது குறித்து விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தாராபாயின் வீட்டுமனை பிரிவில் நடிகர் ரஜினிகாந்த், சிரஞ்சீவியின் மகனும் நடிகருமான ராம்சரண் தேஜா, சிரஞ்சீவியின் மகள் ஸ்ரீஜா, அமெரிக்காவில் வசிக்கும் வெளிநாட்டு இந்தியர்கள் உள்ளிட்டோரும் இந்த மனை வாங்கியுள்ள தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மனைகள் விற்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் தேவனஹள்ளியில் உள்ள நிலம் இன்னும் தாராபாய் ஜாதவ் பெயரிலேயே இருப்பதாகவும் நிலம் வாங்கியவர்கள் பெயருக்கு முறைப்படி மாறவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.